எங்க போனாலும் பிடிச்சு கொண்டு வாடா அவனை. ஏய் கார் எடுத்துக்கிட்டு சீக்கிரமா. நீ வாடா சீக்கிரமா. ஏய் போறாடா. மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம் என்ன ஒரு கும்பல் துரத்திட்டு வருது மேடம். மாட்டா கொண்டுடுவாங்க மேடம். ப்ளீஸ் மேடம் என்ன காப்பாத்துங்க மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம். மேடம் வண்டி எடுங்க மேடம். சீக்கிரம் வண்டி எடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். டிரைவர் சீக்கிரம் போங்க. எல்லாரோட பார்க்கலாம். சொல்லுமா அனிதா. அப்பா எங்களை இங்க ஒரு குரூப் துரத்திட்டு வராங்கப்பா. என்னம்மா சொல்ற? துரத்திட்டு வராங்களா? உங்களையா? கூட யார் இருக்கா? யார் உங்களை துரத்துறா? அப்பா நான் பேங்க் போயிட்டு கார்ல வந்து ஏறும்போது ஒரு பையனை யாரோ துரத்திட்டு வந்தாங்கப்பா. அவன் நம்ம காரை நிறுத்தி என்னை யாரோ கொலை பண்ண வராங்க, காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாப்பா. நானும் அவனை கார்ல ஏத்திக்கிட்டேன்ப்பா. ஆனா அந்த குரூப் விடாம துரத்திக்கிட்டே வராங்கப்பா. நம்ம டிரைவரை தவிர வேற யாருமே கூட இல்லப்பா. காரை மட்டும் மடக்கி பிடிச்சாங்கன்னா அந்த பையனோட சேர்த்து அவனை காப்பாற்ற முயற்சி பண்ண இன்னும் ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமா இருக்குப்பா. எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலப்பா. என்னம்மா நீ ஊர் பேர் தெரியாத பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண போய் இப்ப பாரு உனக்கே பிரச்சனை ஆயிடுச்சுப்பா. அந்த பையனை பார்த்தா பாவமா இருந்துச்சுப்பா. அதான்ப்பா. சரி இப்ப அதெல்லாம் பேச நேரம் இல்லை. நீ என்ன பண்ற? நேரம் நம்ம மரகுடனுக்கு வந்துரு, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. அண்ணா வண்டியை நேரம் நம்ம மரகுடனுக்கு விடுங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. ஏடா ஏடா அவன் பிடிச்சிடலாம் இல்லையாடா? அண்ணே அவன் கார்ல ஏறி தப்பிச்சிட்டானே. நாங்க இன்னொரு கார்ல அவனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எந்த ரூட்ல நான் போய்கிட்டு இருக்கீங்க? ரெட்டிஸ் ரோடுண்ணே. அவனை விட்டுறாதேடா. நான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன். விட்டுறாதே. சரிங்கண்ணே. வேகமா போ. எப்படியாவது அவனை பிடிச்சே ஆகணும். சரி வை.
ரெட்டி போப்பா. சும்மா சார். ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். நில்றா. ஏய் ஏய் ஓடாதீங்க. ஏய் நில்றா. மாம் என்னப்பா நீ எங்க இங்க? இல்ல மாம், தற்செயல ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்திருந்தேன். கடைசியில பார்த்தா அவன் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டேன்னு சொல்றாங்க. ஓ, அதான் கிளம்பலான்னு வந்தா நீங்க 2 பேரும் எங்க நிக்கிறீங்க? என்ன மாம், யாராவது பார்க்க வந்தீங்களா? இல்லடா, அப்பாவை அடிச்சிட்டாங்கடா. இங்கதான் அட்மிட் பண்ணிருந்தேன். டாட் அடிச்சிட்டாங்களா? ஆமா. என்ன மாம் சொல்றீங்க? யார் மாம் அடிச்சது? சொல்லுங்க மாம், யார் அடிச்சது? பதட்டப்படாதடா, வா உள்ள சொல்றேன். எப்படியோ சார், நம்ம நினைச்சு வந்த காரியம் சக்சஸ் ஆயிருச்சு. நாம முதல்ல அவங்கள அடிச்சதுல அந்த குடும்பம் கோவமா இருக்கு. அவங்க இப்போ உங்களை அடிச்சதுல உங்க குடும்பமும் அவங்க மேல கோவமா இருக்கு. ஆக மொத்தம் இந்த 2 குடும்பமும் இனிமே சம்பந்தம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆகி போயிடுச்சு சார். அவ்வளவுதான். எப்படியோ வருது. நமக்கு வேண்டியது நம்ம பிளான் சக்சஸ் ஆகணும். அதுக்காக சில தியாகங்களை செய்யணும்னா செஞ்சுதானே ஆகணும். என்னது தியாகமா? ஏ சார், என்ன சார் பெரிய செக்குலத்த சிம்பல்ங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க செஞ்சது சதித்திட்டம். இதுல என்ன தியாகம் வேண்டி கிடக்குங்க? சரியா, நாமளும் எதான் தியாகம் சொல்லிக்கிறது. அது சரி, இதெல்லாம் தியாகம்னு சொல்லிக்க வேண்டியதுதான். சொல்லிக்கலாம் சார். இருந்தாலும் அடிய போட்டு அசிங்கப்படுத்திட்டாங்களே சார். பக்காவா பிளான் பண்ணி எத்தனையோ பேரை அடிச்சு சாச்சாரு சார். நீங்க அப்பேற்பட்ட உங்களை எந்த பிளானுமே இல்லாம தடாலடியா உள்ள நுழைஞ்சு தீட்டுன்னு தீட்டிட்டாங்களே சார். சார் விடக்கூடாது சார், அவங்க ஏதாவது பண்ணியே ஆகணும் சார். அதோ வருது. இப்ப நேரம் சரியில்லையா? இப்ப நான் அவங்களை அடிக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணேன்னா எங்க அப்பா, அலமு, ஆர்த்தி இவங்க எல்லாம் என்ன மன்னிக்கவே மாட்டாங்கயா. வேணுமென்ட்டே எல்லாத்தையும் செஞ்சு நான் தான் குட்டையை குழப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. நல்லவன்னு வேஷம் போடுறதா ஆயிப்போச்சு. அப்புறம் இதுக்கு நான் அந்த கெட்ட பேர் வாங்கணும். அதனால இப்போதைக்கு அவங்கள சும்மா விட்டுறலாம். இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் பாரு அவங்கள எப்படி ரவுண்டு கட்டி அடிக்க போறேன்னு. இந்த கேசவ மேல கையை வச்சுட்டு சும்மா போக முடியாதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். புரிய வைப்ப. டாட் டாட், ரோஹித் வந்துட்டாயா? போ 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 போ. பாருங்க சார். டாட் வாங்க தம்பி. வா ரோஹித். டாட் டாட், என்னாச்சு டாட்? யாரு டாட் உங்களை அடிச்சது? எனக்கு ஒண்ணு இல்லடா ரோஹித். என்னடா நீங்க ஒண்ணுமில்லாமல ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்கீங்க? சொல்லுங்க டாட், யாரு டாட் உங்களை அடிச்சாங்க? மாம், என்ன மாம், யார் மாம் டாட் அடிச்சது? அது எதுக்குப்பா உனக்கு? வேண்டாம், விட்டுரு. டாட் நீங்களாச்சும் சொல்லுங்க டாட், உங்களை அடிச்சது யாரு டாட்? யாருன்னு சொல்லுங்க டாட். அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை 2ல 1 பார்க்காம நான் விட மாட்டேன் டாட். என் டாட் மேல கையை வச்சுட்டு அவன் சும்மா போக முடியுமா? விட மாட்டேன் டாட். சொல்லுங்க டாட். டேய் ரோஹித், இதுக்குதான் வேணாங்கிறது. வேணா விட்டுற.
அது யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம். ஐயோ டாட், கீர்த்தியை கொண்டவனதான் என்னால யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. அந்த அயோகராஸ்களை கொண்டு என்னால பழி தீர்த்துக்க முடியல. அட்லீஸ்ட் உங்களை அடிச்சதாச்சும் யாருன்னு சொல்லுங்க டாட். அவனை அடிச்சு யாத்திரத்தை நான் தீர்த்துக்கிறேன். தம்பி அது யாரு? வரது, மேடம், உங்க நாரதர் வேலையெல்லாம் என் பையன் விஷயத்துல வேண்டாம். போதும், நிறுத்துங்க. அது இல்ல மேடம், நாரதர் கழகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க. அதை நினைச்சுதான். நடக்க வேண்டிய நன்மையெல்லாம் தானா நடக்கும். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. நீங்க ஏதாவது சொல்லி அதை கேட்டு இவன் பழி வாங்குறேன்னு போய் இவன் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணி இவனுக்கு ஆபத்து வரணும். அதானே? இங்க பாருங்க, நீங்க எந்த கலைப்பணியும் ஆற்ற வேண்டாம். கொஞ்சம் அடக்கமா இருங்க. சரிங்க. மாம், என்னவா நீங்களும் சொல்ல மாட்டீங்க, வரதவே சொல்ல விட மாட்டீங்க. ஏன் மாம் இப்படி பண்றீங்க? என் டாட் அடிச்சது யாருன்னு நான் அடையாளம் தெரிஞ்சு கூடாதா? ரோஹித், எதை நீ தெரிஞ்சுக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்குமோ அதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டா போதும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. நீ கொஞ்சம் அமைதியா இரு. உங்க அப்பாக்கு ஒண்ணும் இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு. ஆமா ரோஹித், நான் நல்லா இருக்கேன். கொஞ்சம் வலிக்குது, அவ்வளவுதான். சார் இந்தாங்க சார், ஏதோ வலி இருக்குன்னு சொன்னீங்களா, அதுக்கு பெயின் கில்லர். ஆமா, ஏன் இத்தனை பேர் இருக்கீங்க? இத்தனை பேர் எல்லாம் இருக்க கூடாது. பேஷண்ட்டுக்கு தொந்தரவா இருக்கும். யாராவது ஒருத்தர் மட்டும் இருங்க, மத்தவங்க எல்லாம் கிளம்புங்க. ஏமா நிறுத்துமா. அவர் என்னமோ கேன்சர் பேஷண்ட் மாதிரியும் ரத்த வாந்தி எடுத்து படுத்த படுக்கையில இருக்கிற மாதிரியும் இல்ல, ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க. அவர் நல்லா தானே இருக்காரு. நாங்க இருக்கிறதுனால என்ன தொந்தரவு வரப்போகுது? வரது சார், நான் சொல்றது ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ். சொன்னா கேளுங்க, ஒருத்தர் மட்டும் இருங்க. சீப் டாக்டர் ரவுண்ட்ஸ் வர நேரம் வந்தா திட்டு வரி, எல்லாரும் கிளம்புங்க. ஓகேமா, நான் சொல்லிடுறேன். கேஷவ், ஆ, உன் துணைக்கு நான் இருக்கேன். இவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பட்டும். மாம், நீங்க டாட் கூட இருந்தா அலமாத்துக்கு யார் துணையா இருப்பாங்க? அதனால அத்தையை கூட்டி நீங்க வீட்டுக்கு போங்க. டாடுக்கு துணையா நான் இருந்துக்கிறேன். வேண்டாம் ரோஹித், நீ இங்க இருந்தா உனக்கு அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது. அதனால நீ வீட்டுக்கு போயிடு, அதான் பெட்டர். என்ன டாட், அப்புறம் யார் உங்களுக்கு துணையா இங்க இருப்பாங்க? வருது எனக்கு துணையா இருக்கும் போது வேற துணை எனக்கு எதுக்கு? வருது போதும், நீங்க எல்லாம் கிளம்புங்க. சுத்தம். என்ன வருது? ஏன் உனக்கு சாரோட இருக்கிறதுல இஷ்டம் இல்லையா? சேச்சே, நான் போய் அப்படி நினைப்பேன் மேடம். நான் அப்படி சொல்லல மேடம். நான் சொல்ல வந்தது என்னன்னா, சாருக்கு இப்படி ஆகி அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்து அவருக்கு துணையா நான் இருக்கிற மாதிரி ஆயிப்போச்சேன்னு நினைக்கிறப்பதான் அதான் எனக்கு வருத்தமா இருந்துச்சு மேடம். அதனாலதான் அப்படி சொன்னேன் மேடம். ஏன் மேடம், சார் என்ன தப்பு பண்ணாரு? யாருக்காவது எதுவும் துரோகம் பண்ணாரா? ஒரு சின்ன புழு பூச்சிக்காக தீங்கு நினைச்சிருப்பாரா மேடம்? கடிச்ச கொசுவை கூட கை நீட்டி அடிச்சது இல்லையா மேடம்? அப்பேற்பட்ட மனுஷனை அப்பேற்பட்ட மனுஷனை அப்பேற்பட்ட மனுஷனை என்ன ரோஹித்? கீர்த்தியோட போட்டோட. கீர்த்தியோட போட்டோ? ஆமா டாட், என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தின கீர்த்தியோட படம். என்னடா ஆபத்து? அவ உயிரோடு இருக்கும்போது தான் என்ன காப்பாத்தினா. இப்ப செத்து போய் போட்டோவை என் கையில இருக்கும்போது என்ன காப்பாத்திட்டா. ஆபத்தா? அது ஒண்ணும் இல்ல டாட், வரும்போது ஒரு பெரிய பள்ளத்துல விழ தெரிஞ்ச. அப்ப இந்த போட்டோவை ஊனிதான் சமாளிச்சேன். அத சொன்னேன். அப்படியா? சரி தம்பி, நீங்க கிளம்புங்க தம்பி, கிளம்புங்க. ஒரு நிமிஷம். கீர்த்தியோட படம் இங்கே இருக்கட்டும் டாட். இது உங்களுக்கு துணையா இருக்கும். ஏதாச்சும் பிரச்சனை வந்தா எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்களையும் காப்பாத்தும். என்ன தம்பி நீங்க நிலைமை புரியாம? கீர்த்தியோட படம் உங்களுக்கு வேணா ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இவருக்கு எப்படி தம்பி ஹெல்ப் பண்ணும்? ஏன் பண்ணாது? ஐயோ, நிலைமை புரியாம பேசுறீங்களே. இந்த மாதிரி செத்தவங்க படமெல்லாம் ஆஸ்பத்திரி வைக்க கூடாதும்பாங்க. வச்சா ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களுக்கு சாவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? தம்பி வேணாம் தம்பி, இதை எடுத்துட்டு போயிருங்க தம்பி. கொண்டு போய் வீட்டுல, அதுவும் உங்க ரூம்ல வச்சுங்க, அதான் நல்லது. இங்க எல்லாம் வைக்க வேண்டாம். சும்மா இருங்க அங்கிள். கீர்த்தி என்னென்ன செய்வான்னு உங்களுக்கு தெரியாது. ஐயோ தம்பி, கீர்த்தி எங்களுக்கு ஏதாவது செய்ய ஆரம்பிச்சான்னா என்னெல்லாம் செய்வான்னு தெரிஞ்சுதானே நான் சொல்றேன் வேண்டாம்னு.
என்ன டாட் பிரச்சனை இந்த வரதுகிட்ட? அதானே யோ வருது என்னையோ பிரச்சனை. சார் இந்த கேள்வி நீங்க கேட்க கூடாது, நீங்க கேட்கவே கூடாது. டேய் ரோஹித், சில சமயத்துல இப்படிதான் லூசு மாதிரி ஏதாவது உளருவாரு. அந்த ஆள் இப்படிதான். நீ கிளம்புங்க ஆர்த்தி. சரிங்க டாட். கீர்த்தி போட்டோ நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது எடுத்துக்கிறேன். நீங்க உடம்ப பாத்துக்குங்க. கிளம்பலாமா? கேஷவ் பாத்துக்கோ. வரேன். கிளம்புறேன்னு. சரிம்மா. சார் நீங்க கொன்ன பொண்ணு சார் அது. அந்த பொண்ணோட போட்டோவை போய் உங்களுக்கு பாதுகாப்புன்னு இங்க வச்சுட்டு போறா உங்க பையன். கீர்த்தி படம் இங்க இருக்கிறது உங்களுக்கு பாதுகாப்பா இல்ல பலமான ஆப்பான்னு தெரியல. யோ ஏதாவது சொல்லி குழப்பிட்டு இருக்காத, சுமார். சார் சார் இந்த பேயி பிசாசு ஆவிய வந்து பழி வாங்குறது, நானே வருவேன், இதெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா சார்? ஒரே ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கியா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். அதாவது நான் பண்ண தப்புக்கெல்லாம் யோசனை சொன்னது நீதான். அதனால இந்த பேய் பிசாசு எது வந்தாலும் எனக்கு கிடைக்க போறதுல சரி பாதி உனக்கும் தான். மாட்ட போறது நான் மட்டும் இல்ல, நீயும் தான். அம்மா சார் சார் தூங்கியா? இது ரொம்ப அநியாயம் சார், ரொம்ப அநியாயம். ஏய், நம்ம பொண்ணு வண்டி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்களா? வந்தா விடக்கூடாது, அவனை போட்டாலும். சரி சார். ஏய், வண்டி வருதுடா. அப்பா அந்த கார் தான்ப்பா. ஏய், புடிங்கடா அந்த வண்டியை. ஏய், விடுடா. ஏய், போ, போ, போ. அப்பா இவனை தான்ப்பா காப்பாத்துன. இவனை யாரோ கொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தான்ப்பா. அப்புறம் எப்படிப்பா விட்டு வர முடியும்? சரிம்மா, இப்ப அதனால உனக்கே பிரச்சனை ஆயிடுச்சே. என்னம்மா நீ? அம்மா, இது யார் காருமா? இதுவும் அவங்களோட தானே? இல்லப்பா, ஒரு கார் தான்ப்பா ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு. தேங்க்ஸ் சார். வா. நல்ல வேலைப்பா, நீங்களாம் பக்கத்துல மரகுடோன்ல இருந்ததுனால சரியா போச்சு. டக்குன்னு எங்களை இங்க வர சொல்லி காப்பாத்த முடிஞ்சது. ஒருவேளை நாங்க தூர தொலைல மாட்டியிருந்தோம்னா என்ன ஆகுறது? ஐயோ அப்பா, நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுக்கு தானே உங்ககிட்ட எப்பவுமே சொல்றது, எங்க போனாலும் டிரைவரோட நம்ம ஆளுங்களையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போன்னு. நீ தான் கேட்க மாட்டேங்கிற. இல்லப்பா, அப்படிலாம் பண்ண பிரைவசி கெட்டு போயிடும்பா. நான் எங்க போறேன் வரேன்னு யாரோ ஒரு ஆள் என்னை கண்காணிச்சிட்டு இருக்க மாதிரியே இருக்குப்பா. அப்படின்னா நீ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாது. போனோமா, வேலையை பார்த்தோமா, வந்தமான்னு இருக்கணும். அது எப்படிப்பா முடியும்? இந்த பையன் மட்டும் அவங்க கிட்ட மாட்டிருந்தானா அவன் உயிருக்கே ஆபத்தா இருக்கும்பா. காப்பாத்துங்கன்னு ஒருத்த வந்து கேட்கும் போது எப்படிப்பா விட்டு வர முடியும்? காப்பாத்தணும்னு நினைக்கிறது சரிதாமா, ஆனா இப்ப என்னாச்சு பாத்தியா? உன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சுல. சாரி மேடம், என்னால உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, யார் தம்பி அவனுங்க? உன்ன எதுக்கு துரத்துறானுங்க? எனக்கு தெரியல சார். ஏற்கனவே ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துல இப்படிதான் துரத்துனானுங்க. நான் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். இப்ப 2வது தடவையா துரத்துறானுங்க. உன் மேல அவங்களுக்கு என்ன பாக்க? சின்ன பையனா இருக்க, பார்த்தா அப்பாவே வேற தெரியுற. பாக்குற இடத்துல உன்னை துரத்துறதுக்கு நீ எதுவும் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லையப்பா. எதுவும் பண்ணல சார்.
அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சார். பின்னையும் உன்னை துரத்துறாங்க? எங்க தாத்தாவோட ஏற்கனவே அவங்களுக்கு பழைய பகை இருக்கும் போல இருக்கு. அதுக்காக தான் துரத்துறானுங்கன்னு நினைக்கிறேன். இத பத்தி தாத்தா ஏற்கனவே சொன்னாரு. எனக்கு தான் சரியா புரியல. சரி, நீ என்ன பண்ற தம்பி? படிக்கிறியா வேலைக்கு போறியா? படிச்சிட்டு இருக்கேன் சார். காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிறேன். உன் பேர் என்ன? அமுதன் சார். நல்ல பேரு. அப்பா என்ன பண்றாரு? அப்பா ஸ்கூல் வாத்தியாரா இருக்காரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? இருக்கான் சார். ஒரு தம்பி இருக்கான். +2 படிச்சிட்டு இருக்கான். ஓகே. பாத்தியம்மா எப்படி எல்லாம் பழி தீக்க அலையறாங்கன்னு. தாத்தா மேல உள்ள பகையை தீக்கிறதுக்கு பேரனை துரத்துறானுங்க. அயோக்கிய பயல. தூக்கத்துக்கு தெம்பு இருந்தா தாத்தாவில தூக்கணும். ஒன்னும் தெரியாது இந்த பேரனை துரத்துறானுங்க பாரு. கையால் ஆகாத பசங்க. தம்பி இதுக்கெல்லாம் நீ பயந்துராத. சரிங்க சார். உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி சார். நான் கிளம்புறேன் சார். நாளைக்கு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கு. அப்படியா? சரி, போயிட்டு வா. பத்திரமா போயிட்டு வரல? போயிடுவேன் சார். சரிப்பா. வரேன் மேடம். வரேன் சார். தம்பி வீடு எங்க? பக்கமா இல்ல ரொம்ப தூரமா? சார் எனக்கு சென்னையில வீடு இல்ல சார். நான் பூவரசநல்லூர்னு ஒரு கிராமத்துல இருக்கேன். வரேன் சார். வரேன் மேடம். தம்பி சார் ஒரு நிமிஷம். நீங்க எந்த ஊர் சொன்னீங்க? பூவரசநல்லூரா? ஆமா சார். உங்க அப்பா பேர் என்ன சொன்னீங்க? துரப்பாண்டியன் சார். எங்க அம்மா பேரு நர்மதா. இல்ல தாத்தான்னு ஏதோ சொன்னீங்களே, அவரும் அங்கதான் இருக்காரா? ஆமா சார். முன்னாடி அவர் கம்பெனியை பார்த்துக்கிட்டு இங்கதான் சென்னையில தான் இருந்தாரு. இப்போ அந்த கம்பெனியை பெரியப்பாட்ட ஒப்படைச்சிட்டு எங்களோட இருக்கிறதுக்காக கிராமத்துக்கே வந்துட்டாரு. சென்னையில கம்பெனி வச்சிருக்காரா? அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவர் பேர் என்ன தம்பி? அருணாச்சலம் சார். தாத்தா மட்டும்தானா இல்ல பாட்டியும் இருக்காங்களா? பாட்டி இருக்காங்க. அவங்க பேரு ஞானாம்பா.